ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் உள்ள கம்பு அடை தோசை எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ செய்யலாம். கம்பு தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவு கம்பு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா கழுவிட்டு 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். அப்போது தான் அது கம்பு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ 5லேருந்து 6 மணி நேரம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நல்லா ஊறிடும். பாருங்கள், கம்பு எல்லாமே நல்லா மலர்ந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கொஞ்சமாக தான் அரைக்க போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடலாம். கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. ஆனால் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸான மாவாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு அடை தோசை மாதிரி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மாவு கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் தோசை மாதிரி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மெல்லிசான தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு நம்ம அடை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 2வது சைடு திருப்பிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.